தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வெறித்தனமான ரசிகர்கள் உலகம் முழுக்க உள்ளார்கள். அவரை பார்த்து தங்களது வாழ்க்கையில் முன்னேறி பலர் உள்ளனர். அந்த அளவிற்கு பலருக்கும் உத்வேகமாக ரஜினிகாந்த் இருந்துள்ளார். பஸ் நடத்துனராக இருந்து நடிப்பின் மீது தனக்கு இருந்த ஆர்வத்தை வெளிக்காட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு படிப்படியாக திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழ் சினிமாவின் உச்சத்தில் உள்ளார். இப்படியான நிலையில் மதுரையில் உள்ள முன்னாள் இராணுவ வீரர் கார்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு கோயில் அமைத்து வழிபட்டு வருகிறார். அவர்களை தனது இல்லத்திற்கு வரவழைத்து வாழ்த்தியுள்ளார் ரஜினிகாந்த். அது குறித்து இந்த தொகுப்பில் நாம் காணலாம். இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் நடிகர் ரஜினிகாந்திற்கு தீவிரமான ரசிகர்கள் உள்ளனர். சூப்பர் ஸ்டார் படத்தில் பேசும் வசனங்கள், பாடல்களில் உள்ள வரிகளை எல்லாம் வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அதுதான் வாழ்க்கை என பலரும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ரசிகர்கள் ஏராளம். இணையத்தில் இப்போது ஒரு வீடியோ உலா வரும். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டின் முன் திரண்ட ரசிகர்களில் ஒருவர், வெளியே வா என் தெய்வமே சாமி என கத்துவார். அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்யல்ல. அப்படி ரஜினியை கொண்டாடக்கூடிய கடவுளாக நினைக்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளமானோர் உள்ளனர். அதே போல மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கார்த்திக் என்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் தீவிர ரசிகர். இவர் மதுரையில் உள்ள தனது சொந்த ஊரான திருமங்கலத்தில் ஸ்ரீ ரஜினிகாந்த் கோயிலை கட்டியுள்ளார். 300 கிலோ கருங்கல்லால் செதுக்கப்பட்ட 3.5 அடி உயர ரஜினிகாந்த் சிலை அந்த கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான கார்த்திக் ரஜினிகாந்திற்கு கோயில் கட்டிய சம்பவம் இணையத்தில் வேகமாக பரவியது. பலரும் கார்த்திகிடம் பேட்டி எடுத்தார்கள். மதுரையைச் சேர்ந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள், மதுரை செல்லும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அங்கு ரஜினியை பார்த்து வழிபட்டு வருகின்றனர். இப்படியான நிலையில் முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் மற்றும் அவரது குடும்பத்தினரை நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்திற்கு வரவழைத்து அவருடன் நீண்ட நேரம் பேசி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மேலும் தனது இல்லத்தை அவர்களுக்கு சுற்றி காட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றன. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.